இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசிகளோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனை, மனக்கவலைகள், சோர்வுகள், அடிமைத்தனங்கள் ஏதாவது ஒன்று பிடிச்சுக்கிட்டே இருக்கு. நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது சொல்றாங்க, இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லை, இந்த காரியம் என்னை அப்படியே பிடிச்சிருக்கு, எப்படி இதுல இருந்து வெளியே வரணும் எனக்கு தெரியல. ஒரே ஒரு வழி, இயேசுவின் ரத்தம் மட்டும்தான். நம்முடைய பாவத்துக்காண்டி சிந்தப்பட்ட விலையேற பெற்ற திரு ரத்தம், விலையேற பெற்ற திரு ரத்தம். இயேசு எதற்காண்டி வந்தார்? உங்களுக்காண்டி எனக்காண்டியும் ரத்தத்தை சிந்தும்படியாக வந்தார். எதற்காண்டி ரத்தத்தை சிந்தும்படியாக வந்தார்? உன்னை பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கட்டுகள்ல இருந்தும் விடுதலை ஆக்க முடியாத எண்ணங்கள், கெட்ட எண்ணங்களில் இருந்தும் உன்னை விடுவிக்கவே இயேசு ரத்தத்தை கொடுக்க வந்தார். And his blood is living today even. நேற்றும் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தம். இந்த ரத்தம் இன்று உனக்காண்டி எனக்காண்டி பேசிட்டு இருக்கிற ரத்தம். வேத தெளிவா சொல்லுது, ஆபேலின் ரத்தத்தை போல இல்ல, உனக்காண்டி எனக்காண்டியும் பேசிட்டு இருக்கிற உயிருள்ள ரத்தம். ஆமென். ஸ்டில் நவ் இப்ப கூட பேசிட்டு இருக்கு உனக்காண்டி. உனக்கு என்ன செய்யலாம், உனக்கு எப்படி விடுதலை கொடுக்கலாம், உன்னை எப்படி நல்லா வாழ வைக்கலாம், உன் கட்டில இருந்து எப்படி வெளியே கொண்டு வருது, பேசிட்டே இருக்கு இந்த ரத்தம். இந்த ரத்தத்தை கூப்பிட கத்துக்கணும். நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில வரும்போது, அடிமைத்தனங்கள் வரும்போது, கட்டுகள் இருக்கும்போது உடைக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எதனால உடைக்கப்படும்? இயேசுவின் ரத்தத்தினால உடைக்கப்படும். இஃப் யூ பிலீவ், உனக்கு ஒரு கெட்ட சிந்தனையா ஓயாம அது உன்னைய கலங்கடிச்சுக்கிட்டே இருக்கா, உன்னைய அது ரொம்ப அடிமைப்படுத்திக்கிட்டே இருக்கா, call upon the blood of the Lord. இயேசுவின் ரத்தத்தை நோக்கி கூப்பிடு. ரெவலேஷன்ல எழுதி இருக்கு, வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால ஜெயிச்சாங்க, சாட்சியின் வசனத்தினால வாயில சொன்னாங்க. ஆண்டவரோட ரத்தத்துக்கு ஜெயம் இருக்கு, என் எண்ணத்தை கழுவறதுக்கு வல்லமை இருக்கு, வாயில சொல்லு. you will be relieved. டெஃபினட்டா நீ ரிலீவ் ஆயிடுவ. அது எப்பேற்பட்ட கண்களின் இச்சையா இருந்தாலும், மாம்சத்தின் இச்சையா இருந்தாலும், ஜீவனத்தின் பெருமையா இருந்தாலும், என் அப்பாவின் ரத்தம் உன்னை கழுவி சுத்திகரித்து பரிசுத்தவாட்டியாக நிற்க முடியும். ஹல்லேலூயா. he will make you. சோ இந்த ரத்தம் முதல்ல நம்மளை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வருது. அவரோட ரத்தம் நம்மளை நோய்களிலிருந்து குணமாக்குகிறது. அவருடைய ரத்தம் உனக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறது. யூ ஹேவ் லிபர்ட்டி. நீ அடிமை இல்ல, சுயாதீனன். அல்லேலூயா. நம்ம அடிமை இல்ல, சுயாதீனன். we have freedom. அப்பாவோட காரியங்களை என்ஜாய் பண்றதுக்கு நமக்கு ஃப்ரீடம் கொடுத்திருக்கிறாரு. இந்த ரத்தத்தின் மூலமா தான் கொடுத்திருக்கிறார். என்னதான் பிரச்சனையில நீ மாட்டிக்கிட்டாலும் இந்த ரத்தம் உன்னை வெளியே கொண்டு வந்துடும். அவர் ரத்தம் பிசாசோட கட்டு என்னவா இருந்தாலும், உன் வாழ்க்கையில் பலவிதமான சூழ்ச்சிகள் இருந்தாலும், பலவிதமான கட்டுகள் இருந்தாலும், உன்னை வெளியவே கொண்டு வர முடியாது என்ற சூழ்நிலைகள் இருந்தாலும், என் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் இப்படிப்பட்ட கட்டுகளை அவிழ்த்து தூக்கி எறிஞ்சிரும். அல்லேலூயா. ஏன் இன்னும் அடிமைத்தனம்? ஏன் கட்டு? ஏன் ஜெயம் இல்லை? ஏன் இத்தனை வருஷமா வார்த்தையை கேட்கிறோம், இத்தனை வருஷமா தேவனுடைய பிள்ளைகளாக தான் இருக்கும், ஏன் இன்னும் அடிமைத்தனம் நம்மளை ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறது? இன்னைக்கு நீ பாதுகாப்பா இருக்க. ஏன் இருக்க தெரியுமா? ஆண்டவரோட ரத்தம் உனக்காண்டி பேசிட்டு இருக்கு. ஆண்டவரோட ரத்தம் உன்னை நீதிமான் ஆக்கிடும். He justifies you. அவரோட ரத்தம் நம்மளை மன்னித்து தேவ பிரசன்னத்துக்கு அழைத்து செல்லும்.
நீ தேவாதி தேவனை பார்க்க முடியாது. இயேசுவின் ரத்தத்துக்கிட்ட வராம தேவாதி தேவனுடைய சமூகத்துக்கிட்ட நீ போகவே முடியாது. அப்பா உன்னை ஏத்துக்க மாட்டாரு. அப்பா உன்னை ஏத்துக்கணும்னா நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட மனுஷனா உள்ள வரணும். உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கணும். உங்களுக்கு தெரியுமா, இப்போ நம்ம ஆராதனையில் நிற்கிறோம். எப்படி ஆவியின் தலங்களுக்கு போகிறது? அவரோட பிரசனத்துக்குள்ளாக எப்படி போறாங்க? ரத்தம் இல்லாமல் போக முடியாது. அதனால நீ ஆராதனையில் நிற்கும் போது முதல்ல ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது என்னன்னா, உங்க ரத்தத்தினால என்ன உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை கழுவுங்க ஆண்டவரே. நீ சொன்ன உடனே நடந்துரும். நம்பல, நீ சொன்ன உடனே நடக்கும். யூ பிலீவ். நீ எப்பேற்பட்ட தவறுகளை செய்து வந்திருக்கலாம், எப்பேற்பட்ட குற்ற உணர்வு உன்னை வாதிக்கலாம், எப்பேற்பட்ட அசுத்தமான காரியங்களை செய்துட்டு அப்பதான் நுழைஞ்சிருப்ப சர்ச்சுக்குள்ள. அப்பா பார்த்து சொல்லு, நான் பாவி, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை துக்கப்படுத்திட்டேன், என்னால் இதை செய்யாம இருக்க முடியல, ப்ளீஸ் வாஷ் மீ லார்ட், என்னை கழுவுங்க ஆண்டவரே நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, உடனே கழுவுற ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இவ்வளோ பெரிய ரத்தத்துக்கிட்ட நம்ம இருக்கோங்க. இவ்வளோ பெரிய ரத்தம் உன்னை பரிசுத்தமாக பார்க்க வைக்கக்கூடிய ரத்தம். அப்பா உன்னை பார்த்தான்னா இன்னொரு ஏசாமி மாதிரியே பார்ப்பாரு. எப்படி? நீ இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவனாய் அப்பா கிட்ட வந்து நிற்கணும். இங்க வந்து அமைதியா வாயை மூடிட்டு போறதில்லை, ஜெபிக்கணும். அவர் எனக்காண்டி சிந்தின ரத்தத்தை நீ தியானிக்கணும். அவர் உனக்காண்டி சிந்தின ரத்தத்தை நீ கொண்டாட வேண்டும். அவர் உனக்காண்டி சிந்தின ரத்தத்தை நீ பறைசாற்ற வேண்டும். அவர் உனக்காண்டி சிந்தின ரத்தத்தை சொல்ல வேண்டும். உன் வாழ்க்கைக்கு சொல்லு, உன் பிரச்சனைக்கு சொல்லு, உன் பலவீனத்துக்கு சொல்லு, உன்னுடைய தவறான அசுத்த எண்ணங்களுக்கு சொல்லு, உன்னுடைய இச்சைகளுக்கு சொல்லு. உன் இச்சையிலிருந்து தேவன் உன்னை விடுதலை செய்வார். அவ்வளோ வல்லமை இருக்கு இந்த ரத்தத்துக்கு. people doesn't know. உன்னை நீதிமான் ஆக்கி தேவனுக்கு முன்னாடி அப்பான்னு நீ சொல்லுவ. எப்படி சொல்லுவ? இந்த ரத்தத்தினால தான் சொல்லுவ. இவ்வளோ பெரிய ரத்தத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்காண்டி சம்பாதித்து வைத்திருக்கிறார். இயேசுதான் கடவுளோட வல்லமை. இயேசுதான் கடவுளின் ஞானம். உன் வாழ்க்கையையும் உன் விதியையும் உனக்கு பாரமா இருக்கக்கூடியது, உன்னை பின்தொடரக்கூடியது, அது என்ன அடிமைத்தனமா இருந்தாலும் எல்லாவற்றிலிருந்து உன்னை விடுவிக்கக்கூடியது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய பிரச்சனையோட குழப்பத்தோட நீங்க இருந்தாலும் சமாதானமா வீட்டுக்கு போங்க. யூ கால் அப்பான் த பிளட் ஆஃப் த லார்ட். என்னை ஒரு சகோதரி கேட்டாங்க, இதில் எனக்கு விடுதலையே இல்லை, நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார், என் ரத்தம் இருக்கு, போய் சொல்லு. ஆமென். உங்களை தனிப்பட்ட முறையில் உங்களோட பலவீனத்தை தேவன் அறிந்து என்னிடம் பேசுவார். வலி இருக்கு லிசி, போய் சொல்லு. அது எப்பேற்பட்ட கட்டா இருந்தாலும் என் ரத்தம் உடைக்கும். எப்பேற்பட்ட பலவீனமா இருந்தாலும் என் ரத்தம் பூரண சுகத்தை கொடுக்கும். ஒரு பூரண மனுஷனாய் என் ரத்தம் மாற்றுறதுக்கு வல்லமை உண்டு. ஏன்? ரத்தத்தை சொல்லும் போதெல்லாம் ஆவியானவர் வந்துருவார். ஆமென். நான் பின்னாடி உங்களுக்கு அதை விளக்க பார்க்குறேன். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை நாம் நன்கு புரிந்திருந்தால், அதை நீங்கள் நம்பினீங்கன்னா, ஏற்றுக்கொண்டிருந்தீங்கன்னா, அடிமைத்தனத்துக்கு உட்பட்டவர்களே இருக்க முடியாது. அடிமையே இல்லைங்க. we are all freedom, சுயாதீனர்கள். ஆமென். நம்ம அடிமையே இல்லை, பிசாசுக்கு அடிமையே கிடையாது. வேதம் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை you will be slave to the devil. கர்த்தரோட ரத்தத்தை விசுவாசிக்கிற மனுஷனுக்கு அடிமைத்தனமே கிடையாது. you have freedom. பைபிள் என்ன சொல்ல தெரியுமா? குமாரன் விடுதலையாக்கினால், குமாரன் ரத்தம் இல்லையா? ஏன் விடுதலை இல்லை? தேவ ஆவி எங்க உண்டா அங்க விடுதலை இருக்கு. ஏன் விடுதலை இல்லை?
பொய்யில விடுதலை இல்லை, கெட்ட எண்ணங்கள்ல விடுதலை இல்லை, இருதயம் சரியில்லை, கட்டுகள் அவிழ்க்கப்படலை. ஏன்? தேவ ஆவி எங்க உண்டா அங்க விடுதலை இருக்குன்னு எழுதியிருக்கு. அப்ப தேவ ஆவி மனுஷனுக்குள்ள இல்ல. தேவ ஆவி உனக்குள்ள இருக்குமானால் பொல்லாத சிந்தனை உனக்கு வராது. தேவ ஆவி உனக்குள்ள இருக்குமானால் உன்னுடைய தவறான எண்ணங்கள் வராது. தேவ ஆவி உனக்குள்ள இருக்குன்னா எந்த பழக்க வழக்கங்களும் உன்னை அடிமைப்படுத்தாது. நீ அடிமை அல்ல, நீ சுயாதீனன். You have liberty. Where is your liberty? Where is your freedom? காலையில் எழுந்து வெளியே போனால் ஏதாவது ஒன்று தப்பு செஞ்சுட்டு தான் திரும்புகிறோம். வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் 1000 தப்புக்கு நம்ம உடன்பட்டுறோம். ஏன்? உன்னை சுத்தி எந்த ஆவிகள் இருக்கு? ஒரே போராட்டங்க. காலையில் எழுந்த ஒரே போராட்டம், ஒரே பிரச்சனை, ஒரே மனசுல பாரம், எண்ணங்கள்ல சுத்தம் இல்லை. ஆவி எங்கே? தேவ ஆவிக்கு நீ இடம் கொடுக்கவில்லை. ஏன் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஃபர்ஸ்ட் ரீசன், விசுவாசிக்கு அர்ப்பணிப்பு கிடையாது. You have not given your life to God. நான் சொன்னேன் அப்பாட்ட, என் வாழ்க்கையெல்லாம் கொடுத்துறேன், எனக்கு சுத்தமான மனசாட்சி கொடுங்க. செஞ்சார், செஞ்சிட்டு இருக்கார். டெடிகேஷன் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அங்கலாக்கிறீங்க. ஏன் விடுதலை இல்லை? ஏன் விடுதலை இல்லை? ஏன் ஜெயம் இல்லை? ஏன் அடிமைத்தனம்? ஏன் திருட்டுத்தனம்? ஏன் பொய்? ஏன் பொறாமை? You have not dedicated your life. நீ தேவனுக்கு உன்னை அர்ப்பணிக்கவில்லை. நீ இயேசுவுக்கு உன்னை முழுமையாக அர்ப்பணித்திருந்தால் அவர் அப்பேற்பட்ட மனுஷன் எதற்கும் அடிமையாக இருக்க முடியாது. இன்னைக்கு எழுதிக்கோங்க எல்லாரும். இயேசுவுக்கு முழு வாழ்க்கை நீ கொடுத்திருந்தால் எந்த அடிமைத்தனத்துக்கும் நீ அடிமை அல்ல. நோய் வரும் போகும், பலவீனம் வரும் போகும், நீ எதற்கும் அடிமை இல்லை. மிஸ்டேக் நம்ம கிட்ட இருக்கு. நம்ம தேவனுக்கு நம்மளை அர்ப்பணிக்கவில்லை. ஆவியானவர் இருக்கும் இடத்துல பிசாசுக்கு அங்கே இடமே இருக்காது. ஆவியானவர் உன்னோட இருப்பார். உன்னோட இருந்து எல்லா காரியங்களையும் உனக்கு ஜெயம் கொடுப்பார். ஆவியானவர் இருக்கும்போது விடுதலை இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். நீ அவருக்கு உன்னை அர்ப்பணிக்கவில்லை என்றால், ரட்சிப்பை பற்றியோ அல்லது மறுபிறப்பை பற்றியோ நான் பேசவில்லை. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் அவர்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறவர்கள். நல்லா நிறைய பேர் நினைக்கிறோம், நான் மறுபடியும் பிறந்திருக்கேன். நீ மறுபடியும் பிறந்தினா பிசாசு வேலை செய்யாது. நீ மறுபடியும் பிறந்திருந்தால் அடிமைத்தனத்துக்கு நீ உட்பட்டிருக்க மாட்டாய். நீ மறுபடியும் பிறந்த மனுஷனாய் சரியாய் மறுபடியும் பிறந்திருந்தாய் ஆனால் எந்த அடிமைத்தனமும் உன்னை ஆட்கொள்ளாது. இன்னைக்கு எழுதி வச்சுக்கோங்க. அப்ப நீ உன்னோட மறுபிறப்பே அங்க கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குன்னு அர்த்தம். நீ மறுபடியும் பிறந்தவனாய் இருந்தால் பிசாசின் ஆளுகை வராது. அவன் உன்னை கண்ட்ரோல் பண்ண மாட்டான். ஆவியானவர் தான் உன்னை கண்ட்ரோல் பண்ணுவார். நீ ஆவியானவனால் பிறந்தவனாய் இருந்தால் நீ பிசாசின் எண்ணங்களினால் அலைக்கழிக்க மாட்டார். ரெண்டு இருக்கு, possessed, oppressed. ஆண்டவரால ஆவியானவர்னால possess வாழ்றவன் பிசாஸ்னால அலைக்கழிக்கப்பட மாட்டான். அப்ரஷன் இருக்காது. பிசாசோட இன்ஃப்ளூயன்ஸ் உனக்கு இருக்காது. அது உன்னை அலைக்கழிக்காது, உன்னை அது தூண்டாது, உன்னை பாவத்தை செய்ய வைக்காது. எப்ப செய்ய வைக்காது? ஆவியானவர் உன்னோட இருக்கும் போது. இன்னைக்கு நீ செய்கிற எல்லாத்தையும்னா நீ உன்னை அர்ப்பணிக்கல. யூ ஆர் நாட் possessed by the Holy Spirit. ஆவியானவர்னால பீடிக்கப்படவில்லை. நீ பிசாசுனால ஓன் பண்ணப்படுற. உன்னை அவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கான். இதுக்கு ஒரே ஒரு வழி, ரத்தத்துக்கிட்ட வரணும். கம் டு த பிளட்.
ரத்தத்துக்கிட்ட வரும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வரணும். வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய எந்த உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால், பிசாசோட வல்லமை என்ன இருந்தாலுங்க, அது எப்பேற்பட்ட வல்லமையாக இருந்தாலுங்க, உன்னை எதுவுமே செய்ய முடியாது. நீ உண்மையான கிறிஸ்தவனாய் ஆவியானவனால வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய மனுஷனாய் நீ இருந்தால் கட்டாயமாக ஆண்டவர் செய்வார். பேதுரு ஒரு வாட்டி சொல்கிறாரு, ஆண்டவரே உமக்கு இப்படியெல்லாம் ஆகக்கூடாது, நீங்கள் சிலுவையெல்லாம் எடுக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்றார், பின்னாடி போ பிசாசு. வேதாகமம் உண்மையுள்ளது. நாம் வேதத்தை படிக்கிறது இல்லை, அதன்படி வாழ வேண்டும். நீ வாழ்ந்தினா ஆவியானவர் உன்னோடையே இருப்பார். பைபிள் இருக்கு, படிக்கிறது இல்லை, டைம் இல்லை. இது படித்தா தூக்கம் வருது, ஏஞ்சி படி. உட்கார்ந்து படித்தா தூக்கம் வந்தா நடந்துக்கிட்டே படி. இந்த வசனம் தான் நம்மளை சுத்தம் பண்ணும். வசனம் இல்லாத இடத்துல என்ன நடக்கும்? யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனத்துக்கு திருப்பிக்கலாம். ஒரே ஒரு வசனம் பார்க்கலாம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இங்க என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவனுக்கு கீழ்ப்படியறதுன்னா என்ன? பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் சொல்லிட்டாரு. ஆனால் என்னால் முடியல. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும்னா என்னன்னு தெரியுமா? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சால் மட்டும்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அதனால தான் முதல்ல வசனத்தில் எழுதிட்டார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருங்கள். நீ எந்த இடத்துல தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியல, எத்தனை காரியங்கள்ல நீ கீழ்ப்படியல, அவர் சொன்ன சத்தத்துக்கு நீ கீழ்ப்படிய முடியல, உன்னால பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது, பாவத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது, அடிமைத்தனத்துக்கு எதிர்த்து நிற்க முடியாது. ஆண்டவரை குறை சொல்லாதீங்க, ஊழியக்காரரை குறை சொல்லாதீங்க. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் பிசாசுக்கு எதிர்த்து நிற்ப. நீ சுயமா சாத்தானோட எதிர்த்து நிற்கவே முடியாதுங்க. அவன் அவ்வளோ வல்லமை இருக்கு அவனுக்கு. சும்மா வாயில ஜெபத்தில் சொல்லிட்டா எல்லாம் முடிஞ்சிடும் நினைக்காத. நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டுமே அவனோட தந்திரங்களுக்கு, அவனோட கட்டுகளுக்கு, அவனோட எல்லா காரியங்களுக்கும் உன்னால எதிர்த்து நிற்க முடியும். இச்சையா எதிர்த்து நிற்ப, கண்களின் இச்சையா எதிர்த்து நிற்ப, மாம்சத்தின் இச்சையா எதிர்த்து நிற்ப. ஏன்? தேவனுக்கு கீழ்ப்படிந்த மனுஷன், தேவனுடைய வார்த்தையை மரியாதை கொடுக்கக்கூடிய மனுஷன், தேவனுடைய வார்த்தைக்கு அடங்கக்கூடிய மனுஷன். செய்றியா? செய்றோமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் மட்டும்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியும். அவன் உன்னை விட்டு போயிடுவான். இச்சை வரும். ஆண்டருக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நீ சொல்லுவேன்னு வச்சுக்கோங்க, ஏய் in the name of Jesus you get out, போயிடும். உனக்கு அந்த வல்லமை தேவன் கொடுப்பார். நீ தேவனுக்கு கீழ்ப்படியும் போது தேவ வல்லமை உனக்குள்ள வரும். you will receive. எப்பேற்பட்ட பாவத்தை எதிர்க்கிறதுக்கு உனக்கு வல்லமை கொடுப்பார். இன்னைக்கு அநேகருக்கு வல்லமை இல்லை. போய் பேச சான்ஸ் வந்தால் போய் பேசிடுறது, பொறாமப்பட முடிஞ்சா பொறாமப்பட்டுறது, பந்தாவா பேசுறது, பெருமைப்பட. ஏன்? நீ தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய மனுஷனா இருந்தால், தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருக்கும் என்றால் நீ இப்படி நடக்க மாட்ட. 27 வருஷமா என் குணம் மாறவே இல்லைங்க. அப்ப ரட்சிக்கப்பட்டேன், இப்பவும் அப்படித்தான் இருக்கேன். அப்ப என்னை தேவன் தொட்டார், இன்னைக்கு கூட என்னால பைபிளை சரியா படிக்க முடியல. ஒரு சிலர் கேட்டா பைபிள் விளங்கவே இல்லை. தேவனை நீங்கள் குற்றப்படுத்தாதீர்கள்.
உனக்கு பைபிள் புரியவில்லை என்றால் எப்பேற்பட்ட ஆவி உனக்கு இருக்கு? பைபிள் விளங்கும். ஆவியானவர் தான் நல்ல டீச்சர். ஆவடியிலேருந்து ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நல்லா விளங்குதுமாம்பாங்க. 3 மணி நேரம் பேசுவாங்க, 2 மணி நேரம் பேசுவாங்க. ஆசை, பைபிளை பற்றி தான் பேசிகிட்டே இருப்போம். நான் பேசும்போதே அவர்கள் ஆவியில் நிரம்புவார்கள். ஆமென். இங்கே எத்தனை பேர் ஃபோன் பேசுகிறீங்க என்கிட்ட? ஆவியில் நிரம்புறீங்களா? ஒரு மனசே இல்லைங்க. லவ் இல்லை, அன்பு இல்லை, ஒரு மனசு. எத்தனை சகோதரிகள் பண்ணுவீங்களே? பேசும்போது ஆவியில் நிரம்புறீங்களா? ஆசை இல்லை. எலிசபெத் மரியா பார்க்குறாங்க, வயிற்றில் இருக்கிற புள்ள துள்ளுது பரிசுத்த ஆவியானவர்னால. இதுதாங்க ஆவியோட இருக்கக்கூடிய கனெக்ஷன். தூங்காதீங்க, எழுப்பி விடுங்க. ஆவி இருக்கா? பேச்சு தான் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, வல்லமையில் இருக்கு. வல்லமை எங்கே? உனக்குள்ள வல்லமை எங்கே? எல்லாத்தையும் தகர்த்தெறியக்கூடிய வல்லமை எங்கே? செத்து போன கிறிஸ்தவர்கள், ஜெயத்தை பார்க்க முடியாத கிறிஸ்தவர்கள், அடிமைத்தனத்திலே வாழக்கூடிய கிறிஸ்தவர்கள், இன்னும் பாவத்திலே உழன்று கொண்டு இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள். ஏன்? தேவ ஆவி எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு. தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருங்கள். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வல்லமை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அவன் ஓடி போவான், வாழ்க்கையை விட்டு ஓடிடுவான், உன் வாயை விட்டு ஓடிடுவான், உன் சரீரத்தை விட்டு ஓடிடுவான், உன் குடும்பத்தை விட்டு ஓடிடுவான், உன் பிரச்சனை விட்டு ஓடிடுவான். தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிவதென்றால் என்ன? எல்லாவற்றையும் ஒப்புவித்தல். லார்ட் ஐ சரண்டர் லார்ட் சொல்லிப்பாரு. அடிமைத்தனமாவே நீ வாழ மாட்ட. நான் எல்லாத்தையும் கொடுத்துறேன் ஆண்டவரே, உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிவேன். இதுதான் ஜெயத்துக்கு சாவியே. இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஜெயம் இல்லை, உன் பிரச்சனையில ஜெயம் இல்லை, உன் அடிமைத்தனத்துல ஜெயம் இல்லை, உன் பாவத்துல ஜெயம் இல்லை, உன் இச்சையில ஜெயம் இல்லை, உன் வேசித்தனத்துல ஜெயம் இல்லை, உன் விபச்சாரத்துல ஜெயம் இல்லை என்றால் you have not submitted yourself to the Lord. ஆண்டவருக்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் என்று கீழ்ப்படியவில்லை. நீ கீழ்ப்படிவாய் என்றால், if you commit your life, நான் சின்ன அளவு தான் இன்னைக்கு எடுத்திருக்கிறேன், டைம் இல்லை. அடுத்த வாரம் என்னோட செஷனில் நான் எடுப்பேன், பார்ட் 2 எடுக்கிறேன். நான் இன்னும் கிட்ட கூட நுழையல, ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு தான் போயிருக்கிறேன். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் மட்டும்தான் எடுத்திருக்கிறேன். இந்த அடிமைத்தனத்தை நீயே வரவழைத்துக் கொள்கிறாய். எனக்கு பாவம் தான் பிடிக்குது, எனக்கு வேசித்தனம் தான் பிடிக்குது, என்னோட இச்சை என்னோட கண்டினியூ ஆகணும், நான் ஒன்ன நீயே அடிமைப்படுத்திக்கிற. பட் இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தம் இருக்கு, சும்மா கொடுத்துட மாட்டாரு. அவர் வந்து பிக்கப்பட்டார், உனக்காண்டி பிக்கப்பட்டார். உன் ஸ்தானத்தில் நீ எடுக்க வேண்டிய பனிஷ்மெண்ட் எல்லாம் அவர் மேலே எடுத்தார். அவரோட எலும்புகளும் சதைகளும் உனக்காண்டி பிக்கப்பட்ட ரத்தம். சும்மா சிந்தி வைக்கல. அவர் உன்கிட்ட கேட்கறது அர்ப்பணி. commit your life to me. நீ லிபர்ட்டியா வாழணுமா அந்த உலகத்துல? நீ சுயாதீனமா வாழணுமா? தேவன் கொடுத்த சந்தோஷத்தை நீ அனுபவிக்கணுமா? தேவன் கொடுத்த ரட்சிப்பை நீ அனுபவிக்கணுமா? தேவன் கொடுத்த சுகத்தை நீ அனுபவிக்கணுமா? கம் டு மீ, என்கிட்ட வா, உன்னோட லைஃப் என்கிட்ட கமிட் பண்ண. தேவனுக்கு கீழ்ப்படி, உன் வாழ்க்கையை ஒப்புவி, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி. ஐ வில் ஃப்ரீ யூ. என்னோட ரத்தத்தினால உனக்கு லிபர்ட்டி தரேன்.
ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்கிறது அதுதான். கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அது எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும், ஐ டெல் யூ நவ், எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் சரி, உன்னை வாட்டி வதைக்கக்கூடியது, உன் குடும்பத்தை அழைக்கக்கூடியது, சந்ததி சந்ததியாக வரக்கூடிய எப்பேற்பட்ட பேயா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும், என் இயேசுவின் விலையேறப்பட்ட ரத்தம், இட் கேன் ஃப்ரீ யூ, இட் கேன் ஃப்ரீ யூ நவ். இந்த நேரத்தில் உன்னை ஃப்ரீ பண்ண முடியும். ஆண்டவருடைய ரத்தத்தை நீ நம்பினா, இட் கேன் ஃப்ரீ டுநைட். God can free you, God can deliver you, God can heal you, God can break any stronghold and every chain of bondage. Do you believe? நீங்க நம்புறீங்களா? அப்பா எனக்கு இன்னைக்கு செய்வார் அவர் ரத்தத்தினால நம்புறவங்கெல்லாம் எழுந்து நின்று ஜெபிக்கலாம். Come on, let us pray. எல்லாரும் எழுந்திருச்சு நின்று ரத்தத்துக்கு முன்னாடி, மகா வல்லமையுள்ள ரத்தம். ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு இயேசுவை காமிக்க முடியல, எனக்கே இச்சைதான் இருக்கு. இந்த உலகத்துக்கு இயேசுவை காமிக்க முடியல, நானே அடிமையா இருக்கேன். இந்த உலகத்துக்கு இயேசுவை நிரூபிக்க முடியல, நானே பலவீனனா இருக்கேன். இந்த உலகத்துக்கு இயேசுவை சொல்ல முடியல, எனக்கே நிறைய கட்டுகள் இருக்கு. இந்த உலகத்துக்கு இயேசுவை பரிசுத்தர் என்று சொல்ல முடியல, ஏன்னா நானே பாவ கண்களோட இருக்கேன். Let us pray. Don't worry, God will deliver you people. அவர் ரத்தம் உங்களை விடுதலை செய்யும். தைரியமா இன்னைக்கு வீட்டுக்கு போங்க, இயேசுவின் ரத்தத்தை வாயில சொல்லுங்க, அந்த ரத்தத்தினால கழுவுங்கன்னு சொல்லுங்க. அப்பா உங்களை கரை திரை இல்லாமல், அந்த ரத்தம் உங்களை கழுவ வல்லமையுள்ள ரத்தம், அது உங்களை சுத்தமாக கழுவும். Father, we lift your name. Thank you, Jesus, for your wonderful presence, and thank you, Jesus, for your precious blood, and thank you for the Holy Ghost. Thank you for Daddy, thank you for Isi, thank you for Nisi. நாங்க ரொம்ப குறைவுள்ளவங்க ஆண்டவரே, ஞானமே இல்லை ஆண்டவரே, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை ஆண்டவரே. எனக்கு இருக்கிறது எல்லாமே நீர், எனக்கு இருக்கிறது எல்லாம் நீர். என்னை சரி, my all belongs to you. என் வீட்டில் இருக்கிற ஒரு பின்னு கூட உங்களது தான் ஆண்டவரே. எதுலையும் என் மனசு இல்லை, வேண்டாம். என் நேசரை விட பெரிய சொத்து, என் நேசரை விட அழகுள்ளவர்கள், என் நேசரை விட சிறந்தவர், என் நேசரை விட அன்புள்ளவர்கள், என் நேசரை விட எனக்காண்டி அர்ப்பணித்தவர் உலகத்துல யாருமே இல்லப்பா. இந்த உலகத்துல யாருமே இல்லை. நிக்கிற ஒரு குடும்பத்தையும் உங்ககிட்ட கமிட்மெண்ட் பண்ண, இவர்கள் எல்லாரோட வாழ்க்கை கல்வாரி சிலுவையின் முன்னாடி காக்கப்படட்டும் ஆண்டவரே. இவர்களுடைய சந்ததி கல்வாரியின் சிலுவையின் இரத்தத்தின் கீழாக காக்கப்படட்டும். இவர்கள் ஒவ்வொருத்தரோட எல்லைகளை சுத்தியும் கல்வாரியின் சிலுவையின் இரத்தத்தை நாங்கள் பதிக்கிறோம் ஆண்டவரே, பதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் காப்பாற்றுவீராக, நீர் சுகப்படுத்துவீராக, நீர் பலப்படுத்துவீராக. உங்க ரத்தத்தினால நீர் விடுதலையை கொடுப்பீராக, உன் ரத்தத்தினால கட்டுகளை அவிழ்ப்பீராக, உங்களோட ரத்தத்தினால சந்தோஷமாக நீர் வைப்பீராக ஆண்டவரே. ஜீவனோடு பலனோடு சுகத்தோடு ஆயுசோடு இவர்கள் சந்ததி இருக்கும்படியான கிருபை கொடுத்து உண்மையுள்ளவர்களாக தேவனுடைய ராஜ்யத்தின் விருட்சங்களாக லார்ட் இந்த ஆண்டு இவர்கள் வர ஆண்டுகளையும் ஆண்டவரே தேவனுக்கு மகிமையாக குடும்பமாக இவர்கள் எழும்பத்தக்கதாக பிள்ளைகளை வளர்க்கக்கூடியவர்களாக, சாட்சி உள்ளவர்களாக, எடுத்துக்காட்டு உள்ளவர்களாக, மாதிரியாக கிறிஸ்துவை நிரூபிக்கக்கூடியவர்களாக இவர்கள் வாழும்படியான கிருபை கல்வாரி சிலுவையில் இருந்து கொடுங்க ஆண்டவரே.
ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென் பிதாவே. கர்த்தராகிய இயேசுவோட கிருபையும் நம்முடைய நல்ல பிதாவின் அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஆறுதலும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் உயிர் மீட்சியை கொண்டு வர்றதும் சதா காலங்களிலும் இந்த சபையிலும் தேவனுக்கு முன்னாடி நிற்க வைக்க கூடிய சபையா, தேவனுக்கு முன்னாடி பிரீதியா நிற்கக்கூடிய ஆத்துமாக்களா, தேவனுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய உத்தம விதவையானா நிற்க வைக்க ஆவியானவர் பலன் கொடுப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.